அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி போகும், வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு என்ன, எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய நட்சத்திரம். அது வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரமாக வரும், சரிங்களா? அது வந்து 2 ராசிக்கு வரும், ஒரே நட்சத்திரம் ஆனால் 2 ராசிக்கு வரும். ஆனால் உத்திரட்டாதினாலே அது மீனராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். என்ன காரணம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பாருங்கள் 1, 2, 3, 4 இந்த 4 பாதங்களும் மீனராசியில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து சனியுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய நட்சத்திரம். அது வந்து குருவோட வீட்டில் இருக்குது, சரிங்களா? குருவோட வீடு என்ன? குருவோட வீடுனா மீனராசி. மீனராசிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களாக இருப்பாங்க, இல்லை சந்தேகமே கிடையாது. நிறையா மீனராசிக்காரங்க பாருங்கள் விட்டு கொடுத்து போவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, ஏமாளியாக இருப்பாங்க, பெருந்தன்மை, நல்ல ஒரு பக்குவப்பட்ட குணம் இது உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும், சரிங்களா? விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஒரு ஃப்ளெக்சிபிளான ஆட்கள்னு சொல்லலாம். மனசாட்சிப்படி நடப்பாங்க, யாருக்கும் எந்த கெடுதல் பண்ண மாட்டாங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஏமாளி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏமாளியாக இருப்பாங்க. அது வந்து இந்த நட்சத்திரம் ஒரு பக்கம், அது ராசி மீனராசினால அப்படி தான் இருப்பாங்க. நல்லவங்க, மீனராசினால நல்லவங்க தான். என்ன காரணம்னா சந்திரன் வந்து அங்கே குருவோட வீட்டில் இருக்குது. அப்போ மீனராசியில் பிறந்தவங்க அத்தனை பேர் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. யாருக்கு பெரிய கெடுதலோ இல்லை தீங்கோ பிரச்சனைகளோ எதுவும் தேவையில்லாமல் பிரச்சனைகள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பக்குவப்பட்ட ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அது மீனராசியில் இருக்கிறனால நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, பக்குவப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஒரு சில பேரில் முதிர்ந்த தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க, மெச்சூரிட்டியான ஆளாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பாருங்கள், ஒரு சில பேர் முதிர்ந்த தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க, ஒரு சில பேர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இளமையாக இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த இளமை அவங்ககிட்ட இருந்தால் கூட முதிர்ச்சி இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். முதிர்ச்சின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசுக்கு உண்டான அந்த குணம் வந்து இவங்ககிட்ட சின்ன வயசுலேயே வந்துடும். நல்ல ஒரு டேலண்டான பர்சனாக இருப்பாங்க, சரிங்களா? அறிவு ஜாஸ்தி. என்னதான் அறிவு திறமை எல்லாமே உங்ககிட்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் மனக்குழப்பம் அப்பப்போ வந்துட்டு போகும். ஏன்னா சனியோடைய நட்சத்திரங்கிறதுனால அந்த சனியோடைய கேரக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதனோட கேரக்டரும் ராசி அதிபதியோட கேரக்டர் உங்களுக்கு இருக்கும், நட்சத்திர அதிபதியோட கேரக்டர் இருக்கும். இது எல்லாமே நம்ம சேர்ந்து வச்சு பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். அதேமாதிரி லக்னாதிபதியோட கேரக்டரும், லக்னாதிபதி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முழுமையான கேரக்டர் லக்னாதிபதி தான். இப்போ ராசியோட கேரக்டர் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும், நட்சத்திரத்தோட கேரக்டர் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்குவப்பட்ட மனிதர்கள் தான். அதேமாதிரி நல்ல திறமசாலியாக இருப்பாங்க, மெச்சூரிட்டியான ஆளாக இருப்பாங்க. எங்கே என்ன பேசணுமோ எது பேசணுமோ அதை மட்டும் தான் கரெக்டாக பேசுவாங்க. நல்ல ஒரு நட்சத்திரம்னு சொல்லிடலாம், சரிங்களா? மீனராசினாலே நல்ல ஒரு ராசி தான். அதில் உத்திரட்டாதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான். ஆனால் வந்து மனக்குழப்பம், அடிக்கடி மனக்குழப்பம், ஒரு விஷயத்தை நினச்சா அதையே ஆழ்ந்து சிந்திக்கிறது, போட்டு தன்னைத்தானே வருத்திக்கிறது, குழம்பிக்கிறது, இவங்க குழம்புறது இல்லாமல் அடுத்தவங்களும் போட்டு குழப்பி விட்டுருவாங்க. இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணம், சரிங்களா? நல்லவங்க தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் அடிக்கடி வந்துட்டு இவங்களுக்கு போகிறத தவிர்க்க முடியாது. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சனி தசை தாங்க நடக்கும். பிறக்கும் போதே சனி தசை வந்து பார்த்திங்கன்னா 19 வருஷம் தசையை நடத்தும். மிகப்பெரிய தசை வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் சுக்கிர தசை நடக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி தசை தான். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா சனி தசை, அது வந்து 19 வருஷம் தசை. ஒரு சில பேருக்கு 10 வருஷம் வரலாம், ஒரு சில பேருக்கு 15 வருஷம் இருக்கலாம், சொல்ல முடியாது. அது அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நட்சத்திர பாதத்தில் என்ன பாதத்தில் பிறந்தவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் 18-19 வருஷமே முழுமையான தசையே வரும். ஒரு சில மாதங்கள் எல்லாம் முடியும், சரிங்களா? அதாவது இந்த வருஷம் இந்த மாதத்தில் முடியும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே தான். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு 10 வருஷம் வரலாம். இப்போ 2ஆம் 3ஆம் பாதத்தெல்லாம் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி தான் வரும். 19 வருஷத்தில் பாதினா உங்களுக்கு ஒரு 9-9.5 வருஷம் இந்த மாதிரி தான் வரும். அது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து பிறக்கும் போதே சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க அவங்க என்ன தான் நல்ல குணம், சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தை வளர நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு பக்குவப்பட்ட குணம், அதேமாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது அந்த குழந்தைக்கு இருக்கும், இந்த உத்திரட்டாதி பிறந்தவங்களுக்கெல்லாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இது பண்ணாலுமே பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுறாங்க. நிறைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் பிறந்ததுலேருந்தே கஷ்டம். குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா வறுமையில் வாட்டி வதைச்சி எடுக்கும்.
குடும்பத்தில் அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆவாங்க. ஏன்னா உத்திரட்டாதிங்கிறது சனியோடைய நட்சத்திரம். ஜாதகத்தில் சனி நல்ல ஒரு அமைப்பில் இல்லைன்னா, இப்போ ராகுவோடையோ செவ்வாயோடையோ லக்ன ஆதிபத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெடுதலான கிரகமாக இருந்துச்சுன்னா பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுவாங்க. அது படிப்பில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்கும் கிடையாது, எல்லாத்துக்கும் 100% சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்கவுங்க ஜாதகத்துக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் பலன்கள் மாறுபடும். பிறந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சனி திசையில் கஷ்டப்பட்டு ஒரு சில பேருக்கு படிப்பிலே தடங்கள் வந்துடுது. சனி வந்து படிப்பில் தடங்களை கொடுத்துருவார், கஷ்டத்தை கொடுத்துருவார். ஒரு சில பேர் பாருங்கள் பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நோய் வாய்ப்படுவாங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா சனி வியாதிக்கு உண்டான கிரகமே சனி தானே, கஷ்டத்துக்கு உண்டான கிரகமே சனி தான், துன்பத்துக்கு கொடுக்குற கிரகமே சனி தான். அப்போ சின்ன வயசில் கஷ்டப்பட்டால் கூட இந்த 2ஆவது வரக்கூடிய புதன் திசை வந்து ஒரு சில பேர்த்துக்கு யோகத்தை செஞ்சிருது. என்ன காரணம்னா புதன்கிறது புத்திசாலி, புதன்னாலே புத்திசாலி தான், அறிவாளி தான். அப்போ அந்த புதன் வந்து புத்திக்குண்டான கிரகம், அறிவுக்குண்டான கிரகத்தோட தசா நடக்கிறதுனால அந்த 2ஆவது வரக்கூடிய புதன் திசை கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 10 வயசு இல்லை 15 வயசுக்கு மேலே உங்களுக்கு புதன் திசை நடந்துடும். அப்போ வந்து 15 வயசுக்கு மேலே தான் அந்த 15லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 17 வருஷம் புதன் தசை நடக்கும். கிட்டத்தட்ட 15லேருந்து உங்களுக்கு 32 வயசு வரைக்குமே, 32 வயசு வரைக்குமே இவங்க வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிருதுங்க. புதன் தசை நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. அந்த புதன் வந்து ஒரு சில பேர்த்துக்கு நல்லா இருந்தால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையை கொடுக்கும். புதன் ஜாதகத்தில் கெட்டு போய் இப்போ ராகுவோட புதன் சேர்ந்துச்சுனால புதன் கெட்டு போயிடுவார். சின்ன வயசில் தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை எல்லாமே கொண்டு வந்து விட்டுரும். அதே புதன் கெட்டு போனவங்களுக்கு படிப்பில் சுத்தமாக தரங்கள் ஏற்பட்டும். அப்போ சனி திசை நல்லா இல்லாமல் இருக்கவங்களுக்கு புதன் திசையும் நல்லா இல்லாமல் போயிடும். புதன் செவ்வாயோட சேரக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது, மெயினாக சனியோட சேரக்கூடாது. புதன் அது ரொம்ப முக்கியம். சனியோடையோ ராகுவோடையோ செவ்வாயோடையோ கேதுவோட சேர்ந்தால் கூட புதன் வந்து சில பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனால் சனியோடையோ ராகுவோடையோ செவ்வாயோடையோ புதன் சேர்ந்துட்டார்னா அந்த புதன் திசை வேலை செய்யாதுங்க. அப்போ 30 வயசுக்கு மேலே பாருங்கள் ஒரு சில பேர் டெவலப் ஆவாங்க. சார் நான் 32 வயசு, நான் 32 33 வயசுக்கு அப்புறம் தாங்க சார் என் வாழ்க்கையை மாறிச்சு, அதுக்கப்புறம் தான் நான் நல்லா இருக்கேன், அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல விஷயத்தை நான் பார்க்குறேன், சுற்றி நிறைய நல்லது நடக்குது, நான் பிறந்ததுலேருந்து ஒரு 25-30 வயசு வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த தசை தான் உங்களை போட்டு ஆட்டி படைச்சிருக்கும். அப்போ சனி திசையும் நல்லா இல்லாமல் புதன் திசையும் நல்லா இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த 32-33 வயசுக்கு அப்புறம் தான் அந்த கேது திசைக்கு அப்புறம் தான் ஒரு சில பேருக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துது. கேது திசை 7 வருஷம் சரிங்களா. கேது திசை வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து ஞானத்தை கொடுக்கும், ஞானம், அறிவு, நல்ல சிந்தனை, நல்ல ஒரு தெய்வ சிந்தனை, தெய்வ பக்தி, இதெல்லாமே இந்த கேது திசையில் தான் நடக்கும். ஒரு பற்றற்ற வாழ்க்கை, யாரோடையும் ஒட்ட மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர திசையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த கேது திசை வரைக்கும் இங்கே அனுபவிச்சு அந்த 37-38 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க முன்னேற முடியுது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. நடுத்தர வயதில் தாங்க, நடு வயசுக்கு மேலே தான் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுக்கு மேலே தான் அவங்களோட வாழ்க்கையே மாறுது. ஒரு சில பேர் 32-33 அதை நல்லா இருக்காங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு 37 தாண்டிடுது. 37-38க்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கை மாறுது. சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து பின்யோக ஜாதகம், பின்யோக வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும், 40 வயசுக்கு மேலே தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. இந்த சுக்கிர திசை ரொம்ப முக்கியமான திசை. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு மேக்ஸிமம் பார்த்தோன்னா 35 வயசுக்கு மேலே சுக்கிர திசை வரும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசில் கூட ஸ்டார்ட் ஆகும். அப்போ 35 வயசில் சுக்கிர திசை ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட 45-50 வயசு வரைக்கும் சுக்கிர திசை நடக்கும். அந்த சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான பிளானட், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா சுக்கிரன் வந்து வாழ்க்கையை புரட்டி போடும். இப்போ சுக்கிரன் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா 55 வயசு வரைக்கும் நல்லா இருக்காது, அதுவும் பிரச்சனை தான். சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டாருன்னா அந்த சுக்கிர திசை கொட்டி கொடுக்கும். 40 வயசுக்கு மேலே ஒரு சில பேர் பாருங்கள் 40 வயசுக்கு 35-40 வயசுக்கு மேலே தான் வீடு வாங்குவாங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாகனம் வாங்குவாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி கூட செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் வாங்கியிருந்தால் கூட அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு காரு, பங்களா, இதெல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு வீடு, சொகுசு வாழ்க்கை எல்லாம் சுக்கிர திசையில் அமையும். இது சுக்கிரன் வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னா லக்ஸூரியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, உல்லாசமான வாழ்க்கை அந்த சுக்கிர திசையில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது 20 வருஷம் சுக்கிர திசை ரொம்ப முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, அதேமாதிரி தனுசு லக்னத்தில் தனுசு மீன லக்னத்துலலாம் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை பெருசாக வேலை செய்யாது. அது உங்களுக்கு தனுசு மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் செவ்வாயோடைய ராகுடைய சனியோடையெல்லாம் சேர்ந்து அந்த சுக்கிர திசை சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் பண்ணிடும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த சுக்கிர திசை தாங்க ரொம்ப முக்கியம். இன்பத்தை கொடுக்குற கிரகம் சுக்கிரன் தான், சொகுசு கொடுக்குற கிரகம் சுக்கிரன் தான். லக்ஸூரியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, உலகத்தில் இருக்க அத்தனை இன்பங்களும் சொகுசு பொருட்களும் சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கக்கூடியது சுக்கிர திசையில் தான் நடக்கும். அப்போ அந்த சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா சுத்தமாக வாழ்க்கையே நல்லா இருக்காது. அவங்க வாழ்க்கையே கிட்டத்தட்ட 50-60 வயசு வரைக்கும் அவங்க லைஃபே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம்.
அப்போ அந்த சுக்கிரன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 55 வயசுக்கு 50 வயசுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய தசை நடக்கும். சூரிய தசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அந்த சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சில பேருக்கு அந்த 50 வயசுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அது ரிட்டையர் ஆக டைமில் தான் பார்த்திங்கன்னா சூரிய தசையில் நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து, அடுத்தவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறது அந்த ரிட்டையர் ஆகிற டைமில் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்குலாம் ரிட்டையர் ஆகும்போது நல்ல பேரும் புகழும் கிடைக்குது பார்த்தீங்களா, அடுத்தவங்க மதிப்பாங்க அவங்கள. இதெல்லாம் இந்த கௌரவம் இதெல்லாமே இந்த சூரிய திசையில் கிடச்சிருது. அப்புறம் சந்திர திசை ஒரு 10 வருஷம். சந்திர திசை 10 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சில வாழ்க்கையை சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில பேருக்குலாம். ஒரு சில பேருக்கு சந்திர திசை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55-60 வயசுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு. சந்திரன் கெட்டுச்சுன்னா அவங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, இல்லை அம்மா மரணம் அடைகிறது, இதெல்லாமே இந்த சந்திர திசையில் நடக்குது. அது சந்திரன் வந்து ராகுவோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. அவர் வந்து எந்த அமைப்பில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். அப்புறம் செவ்வாய் தசை 7 வருஷம். இப்படியே அவங்க லைஃப் போகும். கடைசியாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் முடியும். ஒரு சில பேருக்கு அதுக்கு முன்னாடியே ஆயில் அந்த மாதிரி முடிஞ்சிருது. ஒரு சில பேர் ராகு திசை வரைக்கும் தாண்டுவாங்க. என்ன காரணம்னா ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லாயிருக்கும், சனி நல்லா இருப்பார், நல்ல சுபகிரகங்களோட தொடர்பில் இருப்பார். 8ஆம் இடம் 8ஆம் அதிபதியெல்லாம் நல்லா இருந்தவங்களுக்கெல்லாம் 88 வயசு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 85-88 வயசெல்லாம் தாண்டுவாங்க. அவங்கள ராகு திசை டச் ஆகும் அவங்களுக்கு. இப்படி தான் அவங்க லைஃப் போகும். சரிங்களா? ஆரம்ப பகுதியில் கஷ்டப்பட்டால் கூட ஒரு சில பேர் ஆரம்ப பகுதியிலும் நல்லா இருக்காங்க. ஒரு சில பேர் ஆரம்ப பகுதியில் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 30 இயர்ஸ்க்கு மேலே தான் 32-33 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியுதுங்க. ஏன்னா அவங்களோட கர்மா அந்த மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா பிளானட் வந்து இப்படி தான் அவங்கள வழி நடத்தும். இதுதான் அவங்களோட தலைவிதின்னு சொல்லலாம். இந்த மெத்தடில் தான் போகும் அவங்க லைஃப். ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுறது, ஒரு சம்பவங்கள் நடக்கிறது தசாநாதனும் புத்திநாதனும் தான். தசா புத்தி தான் அந்த பிளானட் என்ன சம்பவங்கள் நடத்திட்டு இருக்குது. இதுதாங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு என்னென்னு கேட்குறீங்க. என்ன தெய்வ வழிபாடு பட்டால் நல்லதுன்னு கேட்குறீங்க. உங்கள் நட்சத்திர அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனி, உங்கள் ராசி அதிபதி யார்? குரு. அப்போ நட்சத்திர அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனியாக இருக்கிறனால நீங்கள் காவல் தெய்வங்கள், முனீஸ்வரன், ஐயனார், கருப்புசாமி போன்ற தெய்வங்கள் வழிபடுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பொதுவாகவே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சாமி நம்பிக்கை உள்ளவங்க, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க தான். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா சனினாலே ஒரு ஆன்மீக கிரகம். சரிங்களா? கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிவாத குணமும் உங்கள்கிட்ட இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிடிவாத குணமும் இருக்கும். ஒரு சில பேர் சொன்னது ஒரு சில பேர், எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேருக்கு இந்த பிடிவாத குணம் சொன்னதை ஏற்றுக்க மாட்டாங்க. நாட் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. அதை பிடிவாதம் முடிச்சா அப்படியே இருப்பாங்க. ஒரு சில பேர் முயலுக்கு 3 கால்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே தான். இப்போ அதாவது வந்து தன்னோட நிலையை அடுத்த நிலைக்கு மாற மாட்டாங்க. இது ஒரு சில உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களோட கேரக்டராக இருக்கும். ஒரு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருக்கிறது, நண்பர்களுக்காக உதவி பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு நிறையவே இருக்கும். உங்கள்கிட்ட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க மெச்சூரிட்டியான ஆட்கள். ஒரு சில இடத்துல தான் குழம்பிடுறாங்க, இவங்களும் குழம்பி அடுத்தவங்களும் குழம்பிடுறாங்க. அந்த குழப்பத்தை கொடுக்குற பிளானட்டே சனி. இப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மனக்குழப்பம், அந்த மனப்பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனி மனிதனுடைய ஜாதகம் தான் உங்கள் மனுஷன் ஆட்டி படைச்சிட்ருக்கு. அப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இப்போ என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்கு, தலையெழுத்து எப்படி போயிட்டுருக்கு, என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.